கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே இயேசுவின் சிலுவை அதை குறித்த சில காரியங்களை நாம் தியானித்து பலன் கொள்ள போகிறோம். அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை நம் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை. இயேசுவின் சிலுவை நம் நித்தியத்துக்கு அஸ்திபாரம். இயேசுவின் சிலுவை நம் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் கிடைக்கும் இடம். இயேசுவின் சிலுவையை நாள்தோறும் நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்கு வாழ்வு முழுவதற்கும் மிகப்பெரிய பலனை தரும். ஆகவே சிலுவை குறித்த தியானம், சிலுவை குறித்த உபதேசம் எப்பொழுதும் நம் செவிகளில் வருவது நமக்கு ஆசீர்வாதம், நம் உள்ளத்தில் அது எழுவது நமக்கு ஆசீர்வாதம், வாழ்வில் நடைமுறை ஆவது மிகுந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை செய்த கிரியைகள் என்கிற நிலையிலே சில குறிப்புகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசுவின் சிலுவை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனையோ சிலுவைகள் உண்டு. சிலுவை என்பது ரோமர் ஆட்சியில் மரண தண்டனை வழங்குவதற்காக அவர்கள் பயன்படுத்தின ஒரு கருவி. எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். இயேசு அறையப்பட்ட பொழுது கூட 2 பக்கமும் 2 கள்ளர்களை சிலுவையில் அறைந்தார்கள். இப்படி அநேகர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், சிலுவையில் தொங்கினார்கள், சிலுவையில் மரித்தார்கள். ஆனால் இயேசுவின் சிலுவை மிக மிக வித்தியாசமானது. அல்லேலூயா. இயேசுவின் சிலுவை பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. மற்ற சிலுவைகள் பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை அல்ல, அவர்களுடைய பாவத்தின் தண்டனை அவர்கள் ஏற்றுக்கொண்ட சிலுவை. ஆமென். இயேசுவின் சிலுவையோ அவர் ஒரு பாவமும் செய்யாதிருக்க மனுமக்கள் அத்தனை பேர் செய்த பாவத்தையும் ஒரு சேர்த்து ஏற்று தன்மேல் தன் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. இதுதான் ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் செய்த பாவங்களை அவனவன் அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்பது நீதி. அந்த நீதி, அந்த நியாயப்பிரமாணம் இருந்த காலம். அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் நியாயம் தீர்க்கப்பட்டு பாவத்துக்கேற்ற தண்டனை அவனவன் அடைய வேண்டும். கல்லறையுண்டு கொலை செய்யப்பட வேண்டும். இன்னும் பல நிலைகளில் அவனுக்கு தண்டனைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை தரித்து விடுவார்கள், காலை தரித்து விடுவார்கள். இப்படியெல்லாம் அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவனுக்கு தண்டனை. அது நியாயம், அது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் சிலுவையில் ஏறின பொழுது எல்லா மனிதருடைய பாவம், அந்த பாவத்துக்கு அந்தந்த மனிதன் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகள் எல்லாத்தையும் சேர்த்து நான் பொறுப்பு என்று சொல்லி அவர் தன் சரீரத்திலே சகல மனிதனுடைய பாவத்தையும் ஒரு சேர ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம். அது பிதாவானவருக்கு, சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கு பிரீதியாய் இருந்தது. அது அவருடைய ஏக சித்தமாய் இருந்தது. அதை தன் குமாரனும் நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து மூலம் சிலுவையிலே நிறைவேற்றினார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் எந்த மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. எந்த மனுஷனும் தான் செய்த பாவத்துக்கு தான் இனி தண்டனை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. அந்த தண்டனையை இயேசு எனக்காக அடைந்து தீர்த்து விட்டார், என் பாவத்தை இயேசு சுமந்து தீர்த்து விட்டார் என்று உள்ளத்தில் உண்மையாய் விசுவாசித்தால் போதும். அல்லேலூயா. உன் உள்ளத்தில் நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் உன் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார், உன் பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார், உன் பாவத்துக்கான தண்டனைகளை இயேசு ஏற்று சுமந்து முடித்து விட்டார்.
என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அதை வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். அப்பொழுது ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இந்த ஆத்தும ரட்சிப்பு ரொம்ப அருமையானது. இந்த ஆத்தும ரட்சிப்பு மிக எளிதாய் கிடைக்கக்கூடியது. அல்லேலூயா. ஆத்தும ரட்சிப்புக்காக மக்கள் படுகிற பிரயாசங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. புனித இடங்களுக்கு செல்ல அவர்கள் எடுக்கிற பிரயாசங்களும் செய்கிற பயணங்களும், அவர்கள் தன் சரீரத்தை வருத்தி செய்யக்கூடிய பயணங்கள் நாம் கண்ணால் பார்க்கிறோம். புனித நதிகளில் நீராடினால் என் பாவம் போகும், புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படி எவ்வளவு பேர் செய்கிறார்கள். அங்கு போய் நெருக்கடியில் செத்து போகிறார்கள். எத்தனை பரிதாபங்கள், எத்தனை பயங்கரங்களை நாம் கண்ணாலே பார்க்கிறோம், காதாலே கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது ஒன்றும் தேவையில்லை மனிதா. உனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்து முடித்து விட்டார். அதை சிந்திக்க உனக்கு ஒரு மனம் வந்துவிட்டால், அதை விசுவாசிக்கிற ஒரு இருதயம் மாத்திரம் உனக்கு வந்துவிட்டால், நீ இந்த பாடுகளெல்லாம் பட வேண்டியது இல்லையே. இயேசுவை நீ நோக்கி பார்த்தால் போதும், நீ ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. வானத்தின் கீழே பூமியின் மேலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் உறுதியாக நாம் காணப்படுவோம். அந்த இயேசு நமக்கு தந்த இலவசமான ஆத்தும மீட்பு, பாவ மன்னிப்பு, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதுக்காகத்தான் இயேசு பரலோகம் விட்டு பூலோகம் வந்து மனித உருவில் வாழ்ந்து, மனிதரில் ஒருவராகவே வாழ்ந்து, மனிதனை போல ஒரு மரணத்தை சந்தித்து, கொடூரமான சிலுவை மரணத்தை சந்தித்து, அந்த சிலுவையிலே நம் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, யார் இதுவரைக்கும் என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னிச்சிட்டார், இயேசுவின் சிலுவையில் என் பாவமும் சுமந்து தீர்க்கப்பட்டு விட்டது, அதை என் ஆத்துமா இப்பொழுது பெற்றுக்கொண்டது, அந்த நிச்சயம் யாருக்கு இல்லை? ஏதோ ஓடுறோம், கோயிலுக்கு போறோம், இந்த கூட்டத்துக்கு கொஞ்ச நாளா வந்துகிட்டு இருக்கேன், அந்த நிலைமையிலே நீங்க ஓடிக்கிட்டு இருக்கிறீங்களா? நமக்கு கூட்டத்துக்கு வருவதெல்லாம் அதை விட மிக முக்கியம், அது நல்லது. ஆனா அதுல வந்து நாம் அடைய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த இயேசுவின் ரட்சிப்பை நாம பெறணும். அல்லேலூயா. அதை பெறாமலே நம்ம பாடி ஆராதித்து அதெல்லாம் செய்தா கடைசியில் நமக்கு என்ன பிரயோஜனம்? இல்லையா? உலகத்தில் ஏதோ சில நன்மை கிடைக்கும், ஆனா நித்தியத்தை இழந்து போவோமே. இந்த ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் நித்தியத்தை அடைந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. எனவே அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆத்தும ரட்சிப்பு தேவை. உங்களுக்கு இயேசு தேவை. இயேசு அல்லாமல் வேறொரு வழி இல்லை. இயேசு ரொம்ப தெளிவா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொன்னார். அதனால இயேசு உங்கள் வாழ்வுக்கு தேவை. இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், வேதம் வாசிக்கிறீர்கள், காணிக்கை கொடுக்கலாம், அல்லது பல காரியங்களை நீங்க செய்யலாம், ஏழைக்கு உதவி செய்யலாம், பல நன்மைகள் நீங்கள் செய்தாலும் உங்கள் ஆத்துமா ரட்சிக்கப்படவில்லை என்றால், பாவத்திலிருந்து மீட்கப்படவில்லை என்றால், அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? உங்கள் காணிக்கைகளாலும், உங்கள் சபை கூடுதல்களினாலும், உங்கள் பாடல் ஆராதனையினாலும், உங்களுடைய ஜெபங்களினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? நீ நித்தியத்தை நீ இழந்து விட்டு இதெல்லாம் செய்ததனால் என்ன லாபம் உனக்கு? அதனால அன்பு சகோதரா, சகோதரி, இன்றைக்கு மிக முக்கியமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினால் உண்டான அந்த ஆத்தும ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகிய மீட்பை சொந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1000 தடவை கேட்டாலும் அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லுவேன். ஏனென்றால் அதற்கென்றே நான் அதை பிரசங்கிக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா.
முதலாவது உங்கள் இருதயத்தில் நான் ஒரு பாவி, இயேசு என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்பதை தெளிவா விசுவாசிங்க. ஆமென். நான் ஒரு பாவி, அதை விசுவாசிக்கணும். அத்திமரத்தின் மேலிருந்த சகையுவுக்கும் இயேசு தேவை. அத்திமரத்தின் கீழ் இருந்த உத்தமனாகிய நாத்தான்வேலுக்கும் இயேசு தேவை. சகையு ஊரறிந்த பாவி, நாத்தான்வேல் ஊரறிந்த சாட்சி பெற்ற உத்தமன். ரெண்டு பேருக்கும் இயேசு தேவைப்பட்டது. அல்லேலூயா. நீங்க உங்களை பாவி என்று ஒத்துக்கொள்ளலாம். சிலர் இல்லை, நான் பாவியே கிடையாது, எந்த பாவமும் செய்யல, மனசறிஞ்சு யாருக்கும் எந்த தொந்தரவு தீமை செய்ததில்லை, அப்படி உங்களை உத்தமன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளலாம். ஆனால் உத்தமனா இருந்தாலும் பாவியா இருந்தாலும் இயேசு மூலம் மட்டுமே பரலோகம் வர முடியும். அல்லேலூயா. அந்த உத்தமனுடைய இருதயமும் இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படணும். ஏனென்றால் நாம் உத்தமன் என்று நம்மை சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் நாம் மனுஷனா இருக்கிறபடியினால் நாம் பாவத்துக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். சங்கீதம் 51:5 சொல்லுகிறது. அப்போ பிறக்கும் பொழுதே பாவத்தை சுதந்தரித்து தான் பிறந்து வருகிறோம். எந்த மனிதனும் பிறக்கும் பொழுதே பாவி. என்ன, அந்த ஆதாமின் பாவம் அது சுமத்தப்பட்டிருக்கிறது. அதை இன்ஹெரிட் பண்ணித்தான் ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு பிள்ளையும் இந்த உலகத்தில் பிறந்து வருகிறது. அதனால எல்லா மனிதனுக்கும், உத்தமர்களாகிய நாத்தான்வேல்களுக்கும் சரி, பாவிகளாகிய சகையுக்களுக்கும் சரி, நீ அத்திமரத்தின் மேலிருந்தாலும் சரி கீழிருந்தாலும் சரி, உனக்கு இயேசு தேவை, இயேசுவின் ரட்சிப்பு தேவை. அல்லேலூயா. இதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நம்முடைய சுயநீதி நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது, நம்மை படைத்த தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது. இயேசுவின் சிலுவையில் வருகிற அந்த தேவ நீதி தான் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. அதனால கண்டிப்பாக ஆண்டவரே, நான் பல பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், எனக்கு அறியாமலே செஞ்சிருக்கிறேன். என் சிந்தனையில் நினைச்ச பாவங்கள் உண்டு, கண்ணால் பார்த்த பாவங்கள் உண்டு, கையில் செய்த பாவங்கள் உண்டு, காலில் நடந்த பாவங்கள் உண்டு, எத்தனையோ பாவங்கள் உண்டு. என்னை மன்னியும். ஒருவேளை எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் பாவம் செய்தனா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் நான் பிறக்கும் பொழுதே பாவியாய் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று முதல்ல ஒத்துக்கொண்டு, இயேசு அந்த எல்லா பாவத்துக்கு சேர்த்து தான் சிலுவையிலே மரித்து ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார் என்பதை விசுவாசிக்கணும். அவர் சிந்தின இரத்தத்தால் அந்த பாவ மன்னிப்பு உண்டாயிற்று. அவர் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். இதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி, இயேசுவே அதை எனக்கு தாரும்னு கேளுங்க. அந்த பாவ மன்னிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, என் ஆத்மாவையும் சுத்திகரிங்க ஆண்டவரே, இந்த பாவமற்ற ஒரு ஆத்மாவா மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மன்னிப்பார், மன்னித்து பரிபூர்ணமான ஒரு சுத்திகரிப்பை தருவார். அந்த பாவ மன்னிப்பாகி அந்த மீட்பு உள்ளுக்கு உண்டாயிருச்சுன்னா நாம் தேவனுக்கு முன்பாய் நீதிமான்களாய் மாறுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அந்த அனுபவம் நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு பெற்றுத்தந்த இந்த பாக்கியம் மகா பெரிய பாக்கியம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகவே இயேசுவின் சிலுவை பாவத்தை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசுவின் சிலுவை சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசுவின் சிலுவை. கலாத்தியர் 3:13-14. கலாத்தியர் 3:13-14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலுவையிலே இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்தார்.
சாபத்தையும் சுமந்து தீர்த்தார். ஏனென்றால் சிலுவையில் அல்லது மரத்தில், சிலுவை என்பது மரம், சிலுவையில் அந்த மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படுகிறது என்பது அது பயங்கர ஒரு மரண தண்டனை, அது சாபம் என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படுகிற ஒரு நிலை என்பது அந்த நபர் பயங்கர ஒரு சாபத்துக்குரியவர், சாபம் பெற்றவர் என்றாக்கும் அர்த்தம். ஆனால் ஒரு சாபமும் கிட்ட நெருங்க முடியாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சாபத்தின் மரணமாகிய சிலுவை மரணம், மரத்தில் தூக்கி கொலை செய்யப்படுகிற ஒரு மரணத்தை அடைந்தார். எதற்காக? முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்முடைய பாவங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து சிலுவையில் தொங்கி சுமந்து தீர்த்தது போல நம்முடைய சாபங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து ஏற்றுக்கொண்டு சுமந்து சிலுவையில் நமக்காக சாபமானார். அல்லேலூயா. நம்ம சாபம் அவர் மேல வந்ததுனால தான் அவர் ஒரு சாபத்தின் ஒரு சின்னம் போல காணப்பட்டார். ஒரு சபிக்கப்பட்ட மனிதனை போல அவர் நமக்காக காணப்பட்டார். அப்படி சிலுவையில் இயேசு தொங்கினார். அதனால் அந்த சாபங்களுக்கு நம்மை விலக்கி மீட்டார் என்று வாசித்தோம். அல்லேலூயா. சாபங்களுக்கு விலக்கி மீட்டார். அதோடு கூட அன்றைக்கு ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்கு தொடர்ந்து வருகிற ஆசீர்வாதத்தை இனி இயேசுவை விசுவாசிக்கிற எந்த புறஜாதியானா இருந்தாலும் அவனும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த வாசலை திறந்து தந்தார். அல்லேலூயா. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அடுத்த காரியம், இயேசுவின் சிலுவையில் நடந்த அடுத்த காரியம், இந்த சாபம் என்கிறத முற்றிலுமா மாற்றி விட்டார். புறஜாதிகள் என்பவர்கள் ரொம்ப சாபத்துக்குள்ள இருக்கிறவர். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்காதவர்கள். ஆமென். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ என்ன செய்யணும்? நமஸ்கரிக்கணும். அடுத்த இதை என்ன செய்யக்கூடாது? நமஸ்கரிக்கவே கூடாதுன்னு தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்படி செய்வாய் என்றால் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உன்னை விசாரிப்பேன், உன்னை தண்டிப்பேன், உனக்கு சாபங்களும் தீமைகளும் வரும் என்று பட்டியல் போட்டு கொடுத்திருக்கு. அப்ப அவ்வளவு சாபம் நிறைந்த ஒரு புறஜாதிகள். ஆனால் இயேசுவின் சிலுவை மூலம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப சாபத்தை முழுவதுமாக இயேசு மாற்றி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒத்த ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா அது கிறிஸ்துவுக்குள் வருகிறது. அதைத்தான் புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாமுடைய நேரடி தொடர்பு நமக்கில்லை. கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது இந்த புதிய ஏற்பாட்டு ஒழுங்குகளின்படி அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சாபங்களை கர்த்தர் சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் பலமுறை சொன்னாலும் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்புகிறேன், சிலருக்கு தேவையாய் இருக்கும். சாபம் பைபிள்ல படிக்கிறோம், தேவன் காயினை சபித்தார். அவர் வாயினாலே சாபம் கொடுத்தார். காயின் முதல் சபிக்கப்பட்டவன் காயின். சிலர் ஆதாம் என்று நினைப்போம். ஆதாமி நிமித்தம் பூமியை சபித்தார். ஆதாம் சபிக்கப்பட்டிருப்பான் நேரடியா சொல்லல, காயினுக்கு தான் அப்படி சொன்னார், நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படி சொன்னார். அப்போ இது காயின் சபிக்கப்பட்டவன், தேவனுடைய வாயிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு சொன்ன ஒரு ஆளுதான் காயின். அடுத்தது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் நிறைய சாபங்களை பார்க்கிறோம். அந்த சாபங்களை எழுதப்பட்ட சாபங்கள். அந்த சாபங்கள் யார் யாருக்குன்னு எழுதியிருக்கோ அந்தந்த குற்றம் செய்தவனுக்கு அந்த சாபம் வரும். அது எழுதப்பட்டது. தேவனுடைய வாயினால் கூறப்பட்ட சாபங்கள், தேவனுடைய வசனத்தில் எழுதப்பட்ட அல்லது நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்ட சாபங்கள், இதெல்லாம் இருக்கிறது. இதுக்கு மேல தேவனுடைய வாயினால் சொல்லப்பட்ட சாபத்தில் இன்னொன்று இருக்கு. தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் கொடுத்த சாபங்களும் இருக்கிறது. அதையும் இருக்கு. எழுதப்பட்ட சாபங்களும் இருக்கிறது. அடுத்தது மனிதர்களால் வருகிற சாபங்கள். ஒரு மனிதனுக்கு தீமை செய்கிறீர்கள், அவன் ரொம்ப வேதனையோட கண்ணீரோட உங்களை சபிக்கிறான். நீ நல்லா இருக்க மாட்ட, உன் பிள்ளைக்கு அப்படி ஆயிரும், உனக்கு அப்படி ஆயிரும்,
உன் தொழில் இப்படி ஆயிரும், உனக்கு விலை அப்படி ஆயிடும், அப்படி இப்படின்னு சொல்லி வேதனையோடு சொல்றது உங்க தலையில இறங்கிடும். ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. நீங்க அதுக்கு தப்பு செய்திருக்கிய, அவனை கஷ்டப்படுத்தி இருக்கிறிய, அவன் வேதனையோடு சொல்ற வார்த்தை அது உனக்கு தீமையாக வந்து இறங்கும். அதே வேளையில் பைபிள் சொல்லுது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ஒரு காரணம் இல்லாமல் சிலருக்கு சாபம் போடுறதே வேலை. ஒரு காரணம் இருக்காது, சும்மா சாபம் போடுவார்கள். அதை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. அது உன் தலையில் இறங்காது, தங்காது. அல்லேலூயா. சில புரிந்துக்கிடாமலும் சாபம் போடுறாங்க. உண்மையில் நம்ம தப்பு செய்யல, யாரோ தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க அதை நம்பிட்டாங்க, நம்பிட்டு கண்டபடி சாபம் போடுவாங்க. உண்மையான வேதனையோடு தான் சாபம் போடுவாங்க. ஆனாலும் நீ பயப்படாதே, உன் உண்மையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் உண்மையான வேதனையோடு சாபம் போட்டாலும் நீ உன்னிடத்தில் அதுக்குரிய காரணம் இல்லாததுனால அந்த சாபம் உன்மேல் தங்காது. அல்லேலூயா. ஆனா கவனிக்க வேண்டியது, தேவனுடைய வாயினால், தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் வாயின் மூலமாக, தேவன் எழுதி வைத்த வசனங்களின் மூலமாக, காரணத்தோடு மனுஷன் இட்ட சாபத்தினாலே இப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாபங்கள் இருக்கிறது? ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தோடனே இதெல்லாம் நினைக்க தோணும். ஐயோ அதனாலயா இருக்குமா, இதனாலயா இருக்குமா என்றெல்லாம் நினைத்து வேதனைப்பட தோன்றுகிறது. நல்லா போகும் பொழுது இதை ஒன்றும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, ஆண்டவர் இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. திடீர்னு 4 வருஷம் நல்லா போகுது, 5வது வருஷம் சில பிரச்சனை வாழ்க்கை நறுக்கிறது, உடனே ஐயோ சாபந்தானோ சாபந்தானோ. திரும்ப ஒரு 4 வருஷம் நல்லா போகுது, அடுத்தது திரும்பியும் பிரச்சனை வந்தோடனே ஐயோ சாபந்தானோ சாபந்தானோ. இதை கவனிங்க தயவு செய்து. தேவ பிள்ளைகள் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வந்தோடனே சாபந்தானோ சாபந்தானோ என்று சொல்லி நீங்களே தீமைக்கு வாசலை திறந்து கொடுக்கிற அந்த மனநிலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறது போலவே நம்முடைய சாபங்களையும் முறித்து அந்த சாபங்களுக்கு விலக்கி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, நம்ம வாழ்விலே நமக்கு இப்படி எந்த நாள் சாபம் தலையில வந்திருக்கோ எல்லா சாபங்களையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில், நான் ஒரு பாவி, பல பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளும் போது இந்த சாபக்கட்டும் உடைந்து போயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த சாபக்கட்டும் உடைந்து போயிற்று. ஆனா திரும்ப நம்ம வாழ்க்கையில தப்பு செய்து பழையபடி சாபத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஆகக்கூடாது. நான் முன்னாடி ஒரு பிரசங்கத்தில் சொல்லியிருக்கேன், யாக்கோபு சாகும் பொழுது தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் அல்லது அந்த வார்த்தை சொல்லும் போது லேவிக்கு சாபம் கொடுத்தான். லேவிக்கு, அவனுடைய மகன் ஒருவனாகிய லேவிக்கு சாபம் கொடுத்தான். யாக்கோபு சாபம் கொடுத்தான். ஆனா மோசே காலம் வந்த பொழுது அங்கே கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு மோசே அந்த பாளையத்தின் வாசல்ல நின்று சத்தம் போட்ட பொழுது லேவி கோத்திரம் அவன் பக்கத்துல வந்து நின்னாங்க, நாங்க கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம். அப்படி செய்த பொழுது அவர்களை ஆசாரிய வம்சமாக, ஊழியம் செய்கிற வம்சமாக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ என்னாச்சு, அந்த லேவி கோத்திரத்தில் வரக்கூடிய ஒருத்தன் தான் ஆசாரியன், ஆரோன் ஆசாரியன், அவனுடைய சந்ததி ஆசாரிய சந்ததி. இவங்க தான் முழு இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இவங்க தகப்பன் லேவி தான் சபிக்கப்பட்டான். தகப்பனால் சபிக்கப்பட்டவன், இஸ்ரவேலிலே சபிக்கப்பட்டவன். ஆனா அவன் கோத்திரமே இப்ப என்னதான் மாறிடுச்சு, பிறரை ஆசீர்வதிக்கிற கோத்திரமா மாறிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் சாபத்தை எப்படி மாற்றுகிறார் பாருங்க. ஒரு சபிக்கப்பட்டவனை பிறரை ஆசீர்வதிக்கிறவனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென். ஆனா மல்கியாவிலே லேவியை குறித்து, அந்த ஆசாரியர்களை குறித்து எச்சரிப்பு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், நீ இப்ப போற போக்கு சரியில்லை, உன்னுடைய ஊழியம் சரியில்லை, நீ பழையபடி உன் ஆசீர்வாதத்தை சாபமா என்ன பண்ணிராத, மாற்றிராதன்னு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ
உனக்கு நீயே சபிக்கப்பட்டவன், நீ எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்று பிறரை ஆசீர்வதிக்கிற நிலையில நீ உயர்ந்து நிற்கிறாய். ஆனா நீ கூட சரியில்லாம இருந்தா பழையபடி நீ சாபத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். அதனால நமக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாத்திட்டார். பழையதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதை நீங்க விசுவாசிக்கணும். ஆனா திரும்ப பாவம் செய்யாம இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், இனி பாவம் செய்யாதே. நீ இதுவரை செய்தது எவ்வளவு பாதகம், எவ்வளவு பயங்கரம், நான் அதை மன்னிச்சிட்டேன். நான் உன்னை கல்லெறிகிறதுக்கு எனக்கு ஒருத்தர் தான் தகுதி இருக்கு, நான் உன்னை கல்லெறியல, உன்னை நான் மன்னித்து விட்டேன். ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து நீ ஒரு புதிய மனுஷியா வாழணும், இனி பாவம் செய்யாது. அந்த இடத்தை தான் கவனிக்கணும். அப்போ நமக்கு பாவம்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஒரு சரீர கஷ்டமோ, ஒரு பண கஷ்டமோ, ஒரு தோல்வியோ ஏதாவது ஒன்று வந்தோடனே அந்த பழைய பிரச்சனையை திரும்ப தூக்கிட்டு வரக்கூடாது. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன உள்ள பழைய பிரச்சனைகள், அதனால தானா இருக்குமோ, இதனால தானா இருக்குமோ, அது எப்படி இருக்கும்? அதெல்லாம் இயேசு மன்னித்து விட்டார் தானே? மன்னித்தாரா இல்லையா? நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே இயேசு சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? சுத்திகரித்திருக்கிறார் தானே? அப்ப நம்ம திரும்ப அந்த பழைய பாவத்தை தூக்கி இப்ப கொண்டு வந்து இது அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொன்னா, அந்த மன்னிப்புக்கு அப்ப அர்த்தம் என்ன? அந்த மன்னிப்பை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறோம், அதுல தெளிவா இருக்கணும். அந்த பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், அதனால ஆண்டவர் இப்ப நம்மளை வாதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் அதை தன் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அந்த பாவத்தையும் அந்த சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். என்னை அந்த பாவத்திலிருந்து மீட்டு விட்டார், அந்த சாபத்துக்கு விலக்கி மீட்டு விட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள் முதல்ல சரியாகும். எந்த மாதிரி ஆட்கள்? எதுக்கெடுத்தாலும் பழையத குண்டுல புதைக்கப்பட்டதை திரும்ப தோண்டி எடுத்து எடுத்து, அப்போ எனக்கு இந்த வியாதி வந்தது நியாயம்தான், இந்த பிரச்சனை எனக்கு நியாயம்தான்னு நம்மளே அதுக்கு இடம் கொடுத்து உட்கார வச்சிடும். நம்மளே அந்த பிரச்சனையை உட்கார வச்சிடறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். மன்னிப்பின் மாண்பை தெய்வ மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சரி, இனி அடுத்தது, சில வேளை என் வாழ்க்கையில இப்ப கூட ஒரு தப்பு வந்துருச்சு, அப்ப அதுக்கு தீமை திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நீ ஆசீர்வாதத்தை திரும்ப சாபமா மாத்துறதுக்கு வாசல் வாய்ப்பு இருக்கே. நீ திரும்ப பாவத்தில் விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கே. அப்ப அந்த இடத்துல நீ தவறு, குறை, ஒரு பாவம், ஒரு அக்கிரமம் வாழ்க்கையில வந்துன்னா தாமதமின்றி மறுபடியும் கர்த்தர் இயேசுவின் பாதத்திலே வா. அல்லேலூயா. இதான் விஷயம். அப்போ ஒரு தடவை மன்னிச்சார், எல்லாமே மன்னிச்சு அழகா என்னை சுத்திகரிச்சார். இப்ப நான் திரும்பவும் தப்பு செஞ்சிட்டனே, இனி எந்த முகத்தோட அவர்கிட்ட போவேன்? இப்படி நினைக்கிறது சாத்தானுடைய இன்னொரு வஞ்சகம். யூதாசுக்கு அப்படித்தானே ஆச்சுது. இவ்வளவு கொடிய துரோகம் இயேசுக்கு பண்ணிட்டனே, இனி எந்த முகத்தோட அவரை பார்ப்பேன்? அவன் இயேசு விட்டு பழையபடி விலகி போனான், ஆசாரியர்களை தேடி போனான், கடைசியில தற்கொலை செய்து செத்து போனான். ஆனா பேதுரு அவனும் அதே கட்டத்தில் தப்பு செய்யறான், இயேசுவை மறுதலிக்கிறான், இயேசு தெரியவே தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஆனாலும் அவன் தூரத்துல இயேசுவை நோக்கி பார்க்கிறான். இயேசு முகமும் அவன் முகம் பார்க்குது. அதிலே ஒரு ரட்சிப்பு வருது அவனுக்கு. அல்லேலூயா. ஒரு திருத்தம் வருது அவனுக்கு, ஒரு மன்னிப்பு அவனுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. பின்வாங்கி போய்விட்டான். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் அப்பவும் இயேசு தேடி போறார். என்ன ஆச்சரியம்! அந்த பேதுருவை, எப்பா நான் உன்னை 1ஆம் ஸ்தானத்துக்குன்னு நினைச்சு வளர்த்தி கொண்டு வந்தேன், நீ ஒரு தடவை மறுதளிச்சுட்ட, அடுத்த தடவை பின்வாங்கி போயிட்ட, இனி 1ஆம் ஸ்தானத்துல உன்னை வைக்க முடியாதப்பா, நீ 2ஆம் ஸ்தானத்துல இரு அப்படி சொன்னாரா? இல்ல, மறுபடியும் அதே 1ஆம் ஸ்தானத்துல பிரதான அப்போஸ்தலனா தூக்கி வச்சாரு. அல்லேலூயா. இதுதான். அதனால நேத்துக்கு வந்து போச்சு, போன வருஷம் ஒன்று நடந்து போச்சு, போன மாசம் ஒன்று நடந்து போச்சு. என் சகோதரனே சகோதரியே,
அன்னைக்கு எப்படி உன் முழு பாவத்துக்கா ஆண்டவர் பாதத்துல விழுந்தியோ, அதே போல இந்த ஒரு பாவத்துக்காகவும் திரும்ப ஆண்டவர் பாதத்துல விழு. இது புரியுதா? இதான். ஆனா மறுபக்கம் அதுக்காக எப்பவும் அப்போ பாவம் செய்துட்டு, இந்த பிரசங்கியார் இப்போ சொல்லு பார்த்தா எப்பவும் பாவம் செய்துட்டு எப்பவும் என்ன செய்துக்கலாம், மன்னிப்பு கேட்டுக்கலாம் போல இருக்கே. அப்படி நீ ஆண்டவர்கிட்ட விளையாட்டு காட்டினீன்னா அவர் உன்னை விட ஞானம் உள்ளவர் என்பதை புரிந்து கொள். அல்லேலூயா. ஆமா, நான் என் இஷ்டத்துக்கு தப்பெல்லாம் பண்ணுவேன், அப்புறம் போயிட்டு பாவத்தை அறிக்கை செய்தால் எல்லா நியாயத்தையும் நீக்கி நீர் என்னை சுத்திகரிப்பதற்கு என் பாவத்தை மன்னித்து சுத்திகரிப்பு உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அப்படி கேட்டு வாங்கிடுவேன். அது தந்தா தானே வாங்க முடியும், கேட்டு வாங்கலாம். ஆனா நீ விளையாட்டு காட்டினீன்னா அவர் வாசலை அடைச்சி வச்சுட்டாருன்னா நீ என்ன பண்ணுவ? அதனால தேவ பயம் வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நடப்பேன். ஒரு காலத்துல என் தலையில இந்த பாவ சும்மா எவ்வளவு பயங்கரம், அதனால சாபம் என்ன பயங்கரம். ஆனா இயேசு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல மாற்றினார். அல்லேலூயா. இப்ப நான் எவ்வளவு விடுதலையா வாழ்கிறேன். ஆனா இடைக்காலத்துல திரும்ப ஒரு பிரச்சனை, அதுக்கு இடம் கொடுத்துட்டேன், ஒரு தவறுக்கு இடம் கொடுத்துட்டேன், அதுல இருந்து நான் இன்னும் எழும்பல. ஏன்னா அதற்காக ஆண்டவர் பாதத்துல நான் இன்னும் சரியா விழல. ஆமென். அதை இன்னைக்கு கரெக்ட் பண்ணும். அதை கரெக்ட் பண்ணும் பொழுது பழையபடி அந்த விடுதலை வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இது கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. பழையது நியாய பிரமாணம், இது கிருபையின் பிரமாணம். இது சிலுவையிலிருந்து புறப்பட்டு வந்த கிருபையின் பிரமாணம். இந்த பிரமாணம் நமக்கு பாக்கியமான பிரமாணம். அல்லேலூயா. எளிதா இருக்குது. பாவ மன்னிப்பை பெறதும் சாபத்திலிருந்து விமோசனம் அடைவதும் எவ்வளவு எளிதா இருக்குது. ஆனா இதை விளையாட்டா இனி எண்ணக்கூடாது. இதை நீ சும்மா ஏனோ என்று இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியிலே நட. அல்லேலூயா. தவறு வந்தா உடனே கர்த்தர் பாதத்தில் விழு. கர்த்தர் மறுபடியும் உன்னை முழுமையா எழுப்பி நிறுத்துவார். அல்லேலூயா. சரி, இப்படி தவறான சிந்தைகளால் விசுவாசம் இருக்க வேண்டிய இடத்துல நீங்களே உங்களை குற்றவாளின்னு சொல்லி பின்மாற்றத்துக்குள்ளையும் மங்கி எரிகிற அனுபவத்துக்குள்ளையும் போயிட்டீங்கன்னா இன்று காலை உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. இயேசுவின் சிலுவை சாபத்தை சுமந்து தீர்த்த சிலுவை. அல்லேலூயா. அதனால எக்காரணம் கொண்டும் ஒரு தேவ பிள்ளையின் தலையில் சாபம் இருக்க முடியாது. ஆமென். ஆண்டவர்கிட்ட நம்ம விழும் பொழுது அவருடைய சிலுவை இன்றைக்கும், சிலுவையின் ரத்தம் இன்றைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அவருடைய ரட்சிப்பின் வாசல் இன்னும் அடைக்கப்படவில்லை. ஆகவே கர்த்தர் நிச்சயம் நமக்கு இரக்கம் செய்வார். மனஸ்தாபத்தோடு உண்மையை உணர்ந்து குற்றத்தை உணர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் பூரணமாய் மன்னித்து பாவத்தையும் சாபத்தையும் அகற்றுவார். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2:14 வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, என்ன கையெழுத்து? நியாயப்பிரமாணம். அதை குலைத்தார், அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். இப்போ சிலுவையில் செய்த இன்னொரு கிரியை, நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப கடுமையானது, அது சட்டதிட்டங்களால் நிறைந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். எபேசியர் 2:15 பாருங்க. எபேசியர் 2:15 சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். அப்போ இங்க அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார், சாபத்திலிருந்து விடுதலையாக்கினார்.
இயேசுவின் சிலுவை செய்த மூன்றாவது இன்னொரு முக்கிய விஷயம், நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நியாயப்பிரமாணமாகிய சட்ட திட்டங்கள், இப்ப இந்த நியாயப்பிரமாணத்துல நிறைய சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, இப்படி வாழ வேண்டும் என்ற சட்டம். அடுத்தது, இப்படி நீ வாழாவிட்டால் உனக்கு இந்த தண்டனை, இந்த சாபம் என்று சொல்லக்கூடிய சட்டம். அப்போ உனக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அதாவது கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. ஆனா அதுக்கு தப்பி நடந்தா தண்டனை சட்டம் இருக்கு. எந்த தப்புக்கு என்ன தண்டனை, இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த நியாய பிரமாணம். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்டனை பிரமாணத்தை முற்றிலுமா மாத்துறார். அந்த நியாய பிரமாணம் உன்னை பல காரியங்களை சொல்லுது, அதை நீ செய்யாட்டா உனக்கு இன்ன தண்டனை சொல்லுது இல்லையா. அந்த தண்டனை சட்டம் சிலுவையில் கேன்சல் பண்ணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கேன்சல் பண்ணப்படுது? அந்த தண்டனை இயேசு நமக்காய் சிலுவையில் முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி இவன் செய்த பாவத்துக்கு இவனுக்கு இன்ன தண்டனை கொடுக்கணும். ஆம், அந்த தண்டனை நான் இவனுக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டேன். அப்ப இனி இவனுக்கு தண்டனை பிரமாணத்தை எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லை. அவனுக்கு இப்ப மன்னிப்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம். அல்லேலூயா. இதுதான் அதோடைய மேஜர் சேஞ்ச். அதனால இயேசு சிலுவையிலே அந்த பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்திலே அந்த குற்றத்துக்கு தண்டனை என்று வருதே, அந்த தண்டனையே இவர் மாத்தினார். ஏன் மாத்தினார்னா அந்த தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை அருளி செய்தார். அல்லேலூயா. தண்டனைக்கு பதில் இப்ப மன்னிப்பு, தண்டனைக்கு பதில் இவன் பாவத்தை ஜெயிக்கிற ஒரு அனுபவம் இவனுக்கு கொடுக்கிறார். இதான் புதிய பிரமாணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இப்போ உதாரணம், நியாயப்பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்றாரு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறார். இதை மோசையின் பிரமாணம் அப்படியே வரும் பொழுது தள்ளுதற் சீட்டு கொடுத்து வேணா தள்ளிடலாம் அப்படி ஒன்று வருது. அப்புறம் மத்தேயு 19 இயேசு பூமியில் வந்திருக்கும் பொழுது தெளிவாக சொல்றாரு, அது மோசே உங்க இருதய கடினத்தை பார்த்து நீங்க டைவர்ஸ் பத்திரிக்கை கொடுத்து டைவர்ஸ் பண்ணலான்னு சொன்னாரே தவிர ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று இயேசு சொல்றார். அப்ப ஆதி முதல் தேவன் என்ன விரும்புகிறார்? யாரும் தள்ளிவிடக்கூடாது. அல்லேலூயா. தன் மனைவி என்ன செய்யக்கூடாது? தள்ளிவிடக்கூடாது. அப்ப அது ஆதி முதல் இருக்கிற பிரமாணம்னு இயேசுவே சொல்றார். அதனால நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள். இதே மாதிரி இப்போ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன், அதை மாத்திட்டாரா? அந்த பிரமாணத்தை எடுத்து சிலுவையில் ஆணி அடிச்சு முடிச்சிட்டாரா? இல்லை. அப்போ நியாயப்பிரமாணம் என்பது தேவன் அருளினது. அதில் உள்ள முக்கியமான அம்சங்கள் நான் அதை புரியறதுக்கு தான் இப்படி சொல்றேன். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கு மனுஷனுக்கு வச்சிருக்கிற அந்த ஒழுங்குகள், அது மீறப்பட முடியாது. அந்த நீதிகள் மாறுகிறது இல்லை. ஆனா அந்த நீதியை செயல்படுத்துறது எப்படி? அதுல தான் முற்றிலும் ஒரு மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அது சட்டங்களால் தண்டனைகளால் செயல்படுத்துகிற காலம் நியாயப்பிரமாண காலம். ஆனால் இப்பொழுது தேவ அன்பினால், மன்னிப்பினால், போதனைகளால், ஆவியினால் அவனுடைய உள்ளத்திலே சட்டத்தை ஸ்தாபித்து அவனை உணர்த்தி நடத்துகிற அனுபவங்களால் இப்படி நடத்துகிற காலம்தான் கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டு காலம். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த காலத்துக்குள்ள இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். உங்களுக்கு தெரியும் பலி முறைமைகளை எவ்வளவு கஷ்டம். அதுக்கு மேல ஒரு தப்பு செஞ்சுட்டான்னா அவன் மீண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். அவனுக்கு ஒரு குஷ்டரோகம் எல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் அதுல இருந்து அவன் சுகமானா கூட அதுக்கு எத்தனை ப்ராசஸ், தான் சுகமாயிட்டேன்னு வெளிப்படுத்துறதுக்கு, சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ காரியம் இருக்கு நியாயப்பிரமாணத்துல. இப்ப அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பார சுமைகள், அந்த சட்டதிட்டங்கள், அதையெல்லாம் எடுத்து ஆண்டவர் சிலுவையில் ஆணி அடித்து அதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. சரி, இப்ப நம்ம பழையபடி நியாயப்பிரமாண மனப்பான்மைக்குள்ள போகக்கூடாது, கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நிக்கணும். அப்ப நம்ம கிட்ட ஒரு தப்பு வந்துருச்சுன்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம உடனே இயேசு மன்னிப்பார் என்கிற நிலையில அவர் பாதத்துல போகணும். சரி,
அதே மாதிரி இன்னொருத்தர் தப்பு செய்யறார் நமக்கு நேரா, இன்னொருத்தர் நமக்கு நேரா தப்பு செய்யும்போது உடனே நியாயப்பிரமாணத்தை கையில் எடுத்துருவார். தான் தப்பு செய்யும் பொழுது உடனே கிருபையின் பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுவார். இயேசுவே என்னை மன்னியும், தப்பு செஞ்சிட்டேன். ஆனா அடுத்த ஆள் ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டார். அப்ப அவர் தப்பு செய்தா இவங்க என்ன எடுப்பாங்க? ஓ, சொன்னானா இல்லையோ, அதுக்கு நான் இப்போ ஒன்று செய்தான் ஆவேன். இது உன்னுடைய பழைய நியாயப்பிரமாணத்தை நீ எடுக்கிற. அப்போ உனக்கு நேரா நீ கிருபையின் பிரமாணத்தை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டு அடுத்தவனுக்கு நேரா நீ எப்படி நியாயப்பிரமாணத்தை எடுக்கலாம்? அதுலயும் நமக்கு விவேகம் வேண்டும். அல்லேலூயா, சரிதானே? அப்போ அடுத்த ஆள் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்க, அன்னைக்கு தெரியாம பேசிட்டேன் சகோதரா, ஸ்பீடில் வாயில வந்துட்டு சகோதரா, அப்போ உடனே அந்த மன்னிப்பு கேட்டா, சரி பிரதர் ஒன்றும் இல்லை, போட்டு அதை விட்டுருவோம், அப்படி போனோம். அல்லேலூயா. ரைட், 4 பேருக்கு முன்னால சொன்னியாடா, வா அந்த 4 பேர் முன்னால மன்னிப்பு கேளு. இதெல்லாம் தேவையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன்னையும் இதே மாதிரி நியாயப்பிரமாணத்தில் நடத்தினா உனக்கு நல்லா இருக்குமா? உனக்கு மட்டும் மன்னிப்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அடுத்த ஆளுக்கு இந்த தப்பு நிறைய பேர் செய்கிறோம். நமக்குன்னு ஒன்று வரும்போது கிருபன்னு சொல்றது, அடுத்த ஆளுக்குன்னு ஒன்று வரும்போது நியாயம் நியாயம் நியாயம். இது என்ன நியாயம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. நீ இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அடுத்த ஆளுக்கு இரக்கம் காட்டலைன்னா நாளைக்கு உனக்கும் இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பை தான் அவரும் தரப்போறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். 16 தாலந்து கடன் பட்டவன் ராஜா அவனுக்கு பூர்ணமா மன்னிப்பு கொடுத்து விட்டான். வெளியே போகும்போது அவன்கிட்ட 100 வெள்ளி கடன் பட்டவனை பார்த்து கழுத்தை பிடிச்சிக்கிட்டான். எப்படி ஐயா, நீ 10,000 தாலந்து இப்பதானே மன்னிப்பு பெற்றுட்டு வெளியே வர்ற, அவன் வந்துட்ட 100 வெள்ளி தானே அவன் கடன் பட்டிருக்கான். சகோதரா கையில இல்லை அப்படி சொல்றான். சரி போ, எனக்கு 10,000 தாலந்து எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு, இது நீ தரண்டா போ, அப்படி இல்லாம சொல்லணும். ஆனா அவன் இந்த தொகையை விட மாட்டேங்கான். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. எவ்வளவு கிருபைக்குள் இயேசு நம்மை நடத்தினாலும் கடைசியில நம்ம என்ன பண்றோம்? நம்மளே அடுத்த ஆளுக்கு நியாய பிரமாணத்தை செலுத்துறதுக்கு நியாயாதிபதியா மாறிக்கிட்டு இருக்கோம். ஆமென். சோ இயேசு நியாயப்பிரமாணம் என்கிற சட்டத்திட்டத்தை சிலுவையில் ஆணி அடித்தார். அதை இந்த 2 விதத்திலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று, நமக்கு இனி நியாயப்பிரமாணம் இல்லை, ஆண்டோடைய மன்னிப்பின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. இதை பிறருக்கும் காட்டுங்க. அதுதான் நமக்கு இன்னைக்கு நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அதுதான் அடுத்த ஆளுக்கும் இதே காட்டு. நீ இயேசுவிடத்திலிருந்து எதை அனுபவிக்கிறாயோ அதையே அடுத்த ஆளுக்கும் காட்டு. ஏன்னா சிலுவையில், இயேசுவின் சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை அவர் ஒழித்தார். அல்லேலூயா. 4வதாக, அதிகாரங்களை தோற்கடித்து வெற்றி சிறந்த இயேசுவின் சிலுவை. கொலோசையர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலுவையில் நடந்த அடுத்த காரியம், பாவத்தை சுமந்து தீர்த்தார், சாபத்தை சுமந்து தீர்த்தார், நியாயப்பிரமாணமாகிய சட்டத்திட்டத்தை ஆணிகளால் அடித்து வைத்தார், அதை குலைத்து போட்டார், அந்த கையெழுத்தை குலைத்து போட்டார். அப்புறம் அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரிந்து போட்டு அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ரோம அதிகாரம் அவன் பயங்கரமா பிலாத்துக்கு கையெழுத்தை நிறைவேற்றி, சட்டத்தை நிறைவேற்றி அல்லது கட்டளையை நிறைவேற்றி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு முடிச்சிட்டேன்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் ரோம அதிகாரம் முழுசையும் சிலுவையில் உடைச்சு போட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யூதன் நினைச்சான், எனக்கு இருக்கிற மத அதிகாரத்தை அவ்வளவும் பயன்படுத்தி இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு முடிச்சிட்டேன், அதுக்கு மேல போய் கல்லறைக்கும் காவல் வைத்து காத்து கிடந்தான். எல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்தெறிந்து விட்டார். அல்லேலூயா. இது உலக அதிகாரங்கள் விஷயம். ஆனா அதுக்கு மேல கண்காணா அதிகாரங்கள், அதுதான் இதை விட பயங்கரமானது. ரோமர் ஆட்சியை விட, யூத மத அந்த பயங்கரத்தை விட ரொம்ப அதிகமான ஒரு இது பிசாசினுடைய ஆதிக்கங்கள், பிசாசின் ஆளுகைகள், கண்காணா ஆளுகைகள். பைபிள்ல நிறைய அதை பற்றி சொல்லி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதர் கூட்டத்தில் விழுந்து போன ஒரு கூட்டம் இருக்கிறது.
லூசிபர் தலைமையில். அந்த கூட்டம் தான் பிசாசும் பிசாசின் ஆவிகளும். அவைகள் கண்ணு காணாத ஆவிகள், ஆனா வானமண்டலத்திலே உலகத்தில் எந்த இடத்திலும் இருந்து அவைகள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவைகள் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆளுகைகள் மொத்தம் இயேசுவுக்கு எதிராக போராடிச்சு. இயேசுவை சிலுவையில கொண்டு அரைஞ்சி கொல்லுகிற வரைக்கும் அந்த 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 ஆளுகைகள் பயங்கரமா கிரியை செய்து. ஆனா இது பிதாவின் சித்தம் என்பது அதுகளுக்கு தெரியாம போச்சு. அல்லேலூயா. அதுக்கு நினைச்சிட்டு இயேசுவை எப்படியாவது அழிச்சிடணும் ஒழிச்சிடணும்னு இல்லை. இயேசு சிலுவையில மரிக்கிறதுனால தான் திரள் கூட்டமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எழும்பி பரலோகம் வரப்போகிறார்கள். அல்லேலூயா. அந்த வெளிச்சம் அதுகளுக்கு இல்லை. ஆனா இயேசுவை முடிச்சிட்டோம் அப்படி நினைக்கும் பொழுது, இயேசுவை முடிச்சிட்டோம்னு சொல்ற அதே சிலுவையிலே இயேசு அவைகளுடைய அதிகாரத்தை உரிந்து கொண்டு அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். அப்ப இயேசு அந்த சிலுவையில பிசாசினுடைய கிரியைகளை அழித்து விட்டார். யோவான் நிருபத்தில் படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் ஊழியம் ஆரம்பித்ததுலேருந்தே அதுதான் செஞ்சிட்டு இருந்தார். பிசாசை துரத்தி மனுஷர்கள் விடுதலை கொடுத்தார். பாவக்கட்டில் இருந்தவங்களுக்கு பாவத்தை மாற்றி விடுதலை கொடுத்தார். இந்த வியாதி, பிசாசு கொண்டு வந்து போட்ட வியாதிகள்ல இருந்து சுகத்தை கொடுத்தார். எல்லாம் செஞ்சிட்டு இருந்தார். கடைசியாக சிலுவையில் ஒட்டுமொத்தமாய் பிசாசின் தலையை நசுக்கினார். அவனுடைய அதிகாரங்களை பிடுங்கினார். அவனுடைய வல்லமைகளை உரிந்து போட்டார். இயேசு அவைகளின் மேல் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சரி, அப்ப இயேசு கிறிஸ்து பிசாசின் சகல அதிகாரங்கள் மேல் வெற்றி சிறந்தார் சிலுவையில். அதனால் நமக்கு கிடைத்த பாக்கியம், நம்ம வாழ்க்கையில் பிசாசுடைய அதிகாரம் எப்போ நம்ம பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிசாசு நம்ம மேலே அதிகாரம் காட்டுவான். அவனுக்கு உரிமை வந்துடும். பாவம் இருக்கிற இடத்துல பிசாசுக்கு முழு உரிமை உண்டு. ஏன்னா இது பாவம் என்பது அவனுடைய சரக்கு. அதனால தான் இயேசு பாவத்தை நம்மை விட்டு அகற்றி நம்மை விடுதலையாக்குகிறார். நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லும் பொழுது பிசாசு நம்மள மேல வந்து கை வைக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்து இயேசு நம்மளை விடுதலையாக்கின உடனே ஆட்டோமேட்டிக்கா சிலுவையில் அவர் இந்த அதிகாரங்கள் மேலும் ஜெயம் எடுத்திருக்கிறதுனால நமக்கும் இந்த பிசாசுகளின் மேல் ஜெயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இனி நம்ம பிசாசுக்கு பயப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலும் இந்த விசுவாசத்தில் நம்ம இந்த ஜெயங்களை எடுக்கணும். சிலுவைன்னு சொல்கிறோம், இயேசுன்னு சொல்கிறோம். இப்போ நான் அடுக்கடுக்கா சொல்லி வரக்கூடிய இந்த ஒவ்வொரு காரியத்தில் எதில் உங்களுக்கு ஜெயம் இருக்குது யோசித்து பாருங்க. இயேசு ஜெயம் தந்துட்டார் தான். ஆனால் நம்ம திரும்பவும் தடாலடியாக சாத்தாங்க முன்னால் விழுந்து கிடந்தோன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்ல ஜெயம்னு சொல்லி நீ பயப்படாத போன்னு சொல்லியும் நீ போய் அங்கே சத்துருக்காலில் விழுந்து கிடந்தீங்கன்னா அது உன்னால வர்ற தோல்வி இல்லை. நீ அந்த தோல்வி உனக்கு தேவையில்லாத தோல்வி இல்லை. உனக்கு தான் ஜெயம் தந்திருக்கார்ல. நீ சும்மா நில்லு, நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா சிலுவையின் வெற்றி அது நமக்கு சொந்தம். ஆனா நம்ம அவிசுவாசத்தினால நம்ம நிறைய விஷயத்துல நமக்கு பலன் இருந்தும் அல்லது நமக்கு அந்த தகுதிகள் இருந்தும் நம்ம அது இல்லாத போல பரிதாபமா வாழுகிறோம். ஆமென். அதுல ஒண்ணுதான் இந்த பிசாசு கண்டு பயப்படுறது, பிசாசுக்கு கையில போய் விழுந்து கொடுக்கிறது, அவனுக்கு தந்திரத்துல போய் விழுந்து கொடுக்கிறது. இது நிறைய நடக்கிறது. நாம் கவனமா இருக்கணும். நாம் பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் பிசாசை ஜெயித்திருக்கிறோம். அல்லேலூயா. பிசாசுக்கு நம்ம மேல உரிமை இல்லை. சொல்லுங்களேன். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஒரு ஆளு பிசாசு பிடிச்சி ஆடுது, அந்த ஆளுக்கு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா பலர் ஓடியே போயிடுவார்கள். அப்போ நீ பெற்ற அபிஷேகத்துக்கு இது என்ன? அந்த அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு? என்ன பெரிய அபிஷேகம்! ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அப்போ நம்மள பிசாசு பிடிச்சவனை கண்டு ஓடிட்டோம்னா யாரு தான் இப்போ பிசாசை துரத்துறது? எல்லாம் மௌனம் ஆயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? இப்படித்தான் நம்முடைய ஜெயங்களை நம்ம எல்லாம் நம்மளே பயந்து நம்மளே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து என்ன பண்றோம்? விட்டுறோம். அதனால தயவு செய்து
பிசாசுக்கு பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. ஒரு சொப்பனத்தை கொண்டு போடுறான். அந்த சொப்பனத்தை ஐயோ 10 பேர்கிட்டயா சொல்லுவார்கள், அன்னைக்கே சொல்லிடுவார்கள் 10 பேர்கிட்டயாது. சாத்தானுக்கு பெரிய சந்தோஷம். நான் நேத்தைக்கு இவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொண்டு போட்டேன், பாத்தியா பாத்தியா ஊரெல்லாம் சொல்லான், ஊரெல்லாம். அதானே அவனுக்கு வேணும். நீ பயந்துட்டேன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவன் ஒரு சொப்பனத்தை கொண்டு போட்டான், போ சாத்தானே அப்படி அங்கே அதோட முடிச்சு அங்கே விட்டீங்கன்னா அவன் பார்ப்பான், இவன் இதில் எல்லாம் அசரமாட்டான் போலக்க, இல்லை ஆண்டவருக்குள்ள தைரியமாக இருக்கான் போல இருக்க, அப்படி அவன் புரிஞ்சுக்கிடுவான். இப்படி தான் பிசாசு கிளி கிளப்பி விடுவான். இவங்க உடனே என்ன செய்யறது, அதை பெரிய விஷயம் ஆக்கி ஆக ஒண்ணுமே இருக்காது, ஒரு மாயையான சொப்பனம், அதை போட்டே கலக்கிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிந்திக்கிறீங்களா இதெல்லாம்? ஆமா. சும்மானாலும் ஒருத்தன் முட்டையை வாங்கிட்டு போவான், ஒன்று தவறி விழுந்துரும் உங்க கேட்ல. அது விழுந்த இடத்துல அங்கே ஏதோ சிவப்பா மஞ்சனோ இருந்தால் அந்த இதுவும் அதில் பட்டுச்சு. போதுமா உங்களுக்கு? நீ கேட்ல என்ன கிடக்கு? கேட்ல முட்டை கிடக்கு, கலர் கலரா. பாஸ்டர் ஓடி வாங்க. எத்தனை வருஷ விசுவாசி, என்ன விசுவாசம்! ஒரு முட்டைக்கு முன்னால விசுவாசம் நிக்க மாட்டேங்க. அதனால இயேசுவின் சிலுவை நல்லா தான் பாடுறோம், இயேசுவின் சிலுவை பற்றி நல்லா சொல்றோம், அதை வாழ்க்கையில அனுபவிக்கணும். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் இயேசு பிசாசை ஜெயித்தார். ஆமென். அப்போ அந்த இயேசுவின் சிலுவையினால் பாவ மன்னிப்பை பெற்ற நாமும் பிசாசை என்ன பண்ணியிருக்கோம்? கிறிஸ்துவினால் ஜெயித்திருக்கிறோம். சொல்லுங்க, சொல்லும் பொழுதாவது தைரியம் வரட்டு. கிறிஸ்துவினால் பிசாசை என்ன பண்ணியிருக்கோம்? ஜெயித்திருக்கோம். அந்த லூசிபரே நேர்ல வந்து நின்னாலும் நீ பயப்படாத, உனக்குள் இருப்பவர் அவனை பார்க்கிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் எப்படி உன்னை அவன் கையில் விட்டு கொடுப்பார்? அவர் ரத்தத்தினால் கழுவின ஆத்துமா இல்லையா? அந்த ரத்தத்துக்கு மதிப்பு இல்லையா? ஆனா நீயா போய் தடாலடியா விழுந்து கிடந்தா உன்னை என்ன செய்ய முடியும்? இதுதான் நிறைய பேர் செய்கிற தப்பு. விழுந்து கொடுக்காதிருங்கள். அவன் நிறைய குற்ற உணர்வை உங்க மேல போடுவான். நீ அதனால இதனால எதனால இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல நான் விழுறேன், நீ போ பிசாச. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி நீங்க ஜெயம் எடுத்து பிசாசை ஜெயித்து கொள்ளுங்கள். அப்பத்தான் நீங்க முன் செல்ல முடியும். இல்லைன்னா ஈஸியா தடங்கல்களை போட்டுருவான், உங்களுக்கு முன்னேற விட மாட்டான், வாசல்களை அடைச்சிருவான், ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடுவான், ரொம்ப ரொம்ப பயப்படுத்தி விட்டுருவான், கலக்கி விட்டுருவான். அதனால அநேகர் இன்றைக்கு விசுவாச பாதையில முன்ன செல்ல முடியாம தடைப்பட்டு நிற்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு இயேசுவின் சிலுவை நமக்கு இந்த அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெற்றி சிறந்த இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. அதுக்கு எந்த அதிகாரமும் இனி நம்ம மேல வேலை செய்யாது. அல்லேலூயா. அதுக்கு பயமுறுத்துறதோ மிரட்டுறதோ அல்லது நேராக வந்து தாக்க வர்றதோ எந்த காரியமும் நம்ம மேல கிரியை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு? அல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருது, உடனே பயந்துடக்கூடாது, உடனே எதிர்த்து நிக்கணும். சாச இங்க எப்படி வந்த, நீ இங்க எப்படி வந்த, என் வீட்டுக்குள்ள எப்படி வந்த, இப்படி எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அந்த பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். என் தொழில நீ எப்படி வருவ? எப்படி வந்த? எந்த வழி வந்த? போ வழிய. அது வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஏன் எதிர்த்து நிக்கணும்? நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள இருக்கிறேன், நான் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். நான் இயேசுவின் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கேன், நான் தைரியமா எதிர்த்து நிக்கலாம். நான் கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து நடக்கிறேன், நான் கண்டிப்பா என்ன செய்யலாம்? எதிர்த்து நிக்கலாம். என்கிட்ட பாவம் தங்குறதுக்கு நான் இடம் கொடுக்கறது இல்ல. பாவம் வந்துட்டாலும் உடனே இயேசு பாதத்தில் விழுந்து அதை கிளியர் பண்றேன். அதனால தைரியமா நான் என்ன செய்யலாம்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆமென். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படுங்க, முழுகி ஞானஸ்நானம் பெற்று இயேசுவோடு உடன்படிக்கை செய்யுங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுங்க. அதுக்கு பிறகு சிலுவையின் வெற்றி உங்களுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். சரி, அடுத்ததாக ஐந்தாவதாக சுருக்கமாக 2 காரியத்தை சொல்லி ஜெபத்துக்குள்ள போவோம். பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கின இயேசுவின் சிலுவை. இயேசுவின் சிலுவை செய்த இன்னொரு காரியம் பாருங்க. எபேசியர் 2
16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பகையை சிலுவையினால் இயேசு கொண்டார். அப்ப இயேசுவின் சிலுவை செய்த இன்னொரு காரியம் பகையை கொண்டது. பகையை கொண்டது. ஸ்தோத்திரம். அது யாருக்கு பகை? கொலோசையர் 1:20 சொல்லி இருக்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ அவர் சிந்தின இரத்தத்தால், அவருடைய சிலுவையால் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இருந்த பகையை அவர் கொன்று போட்டார், மாற்றி போட்டார். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பகை, பிசாசு உண்டாக்கின பகை, ஏதேனில் உண்டான பகை. ஆதாம் ஆண்டவரோடு நிற்க வேண்டியவன், ஏவாள் 2 பேரும் ஆண்டவரோடு நிற்க வேண்டியவங்க பிசாசோ பக்கத்தில் போயிட்டாங்க. பிசாசுடைய ஆலோசனை செவி கொடுத்து போனதுல தான் அந்த பகையே வந்தது, பிரிவினையே வந்தது. அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு தான் 2ஆம் ஆதாமாக இயேசு வந்து சிலுவையில் ஏறினார். அல்லேலூயா. அந்த பகையை கொண்டு தேவனோடு மனுஷனை ஒப்புரவாக்க, அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அப்போ இயேசுவின் சிலுவை செய்த இன்னொரு கிரியை என்னவென்றால், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த பகை அவர் மாற்றி மனுஷனை மறுபடியும் தன் இரத்தத்தின் மூலம், தன் சிலுவை மீட்பின் மூலம் தேவனோடு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அதை நாம் பெற்றிருக்கிறோம் தானே? ஆமென். அடுத்தது மனுஷனையும் ஒப்புரவாக்கினார். அதான் அந்த முதல் வாசித்த வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம். நீங்கள் ஃபுல்லாக வாசித்து பார்க்கும்போது அங்கே வந்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி அப்படி சொல்லி இருக்கு. அது யாரு? யூதரையும் புறஜாதிகளையும் ஒன்றாக்கினார். அப்போ இயேசுவின் சிலுவையில் பகையை கொன்றதுல 2 ஒப்புரவாக்குதல் நடந்திருக்கு. ஒன்று தேவனுக்கும் மனுஷனுக்கும், அல்லது பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஒப்புரவாக்குதல் நடந்திருக்கு. அடுத்தது பூலோகத்தில் ஒருவருக்கொருவர், முக்கியமாக யூதர்கள் புறஜாதிகள். ஏன் அப்படி? யூதர்கள் சொல்லுவது நாங்கள் தான், எங்களுக்கு தான் தெய்வம், நாங்கள் தான் ஆபிரகாம் சந்ததி, மற்றவெல்லாம் ஒன்றுக்கு இல்லை, ஒன்றுக்காகாதவன், அந்த மாதிரி தான் யூதர்களுடைய மனப்பான்மை. ஆனால் இயேசு மூலம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேலர்கள் மட்டுமல்ல, எல்லா மனுஷனும் யார் இயேசுவை நோக்கி கூப்பிடுறானோ அத்தனை பேருக்கும் ஈக்குவல் ரைட் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ அந்த விஷயத்தில் இப்போ யூதரும் புறஜாதியும் ஒன்றுதான் என்று ஆண்டவர் இயேசு அவங்களுக்கு நடுவில் நின்ன பகையை உடைத்து என்ன பண்ணி இருக்கிறார்? ஒன்றாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகள் ஆன பிறகு கூட அந்த எருசலேமில் உள்ள யூதர்கள் கொர்நேலி வீட்டில் போய் பேதுரு ஊழியம் செய்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா கொர்நேலி புறஜாதியான், எப்படி பேதுரு அங்கே போய் ஊழியம் செய்தார்னு பெரிய சர்ச்சை பைபிளில் இருக்குது. இப்படித்தான் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பகைகளையும் உடைத்து ஒன்றாக்கும்படிதான் சிலுவையிலே பகையை கொன்றார். அல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்திலே இன்னைக்கு மதத்தின் அடிப்படையில் பிரிவினைகள், ஜாதியின் அடிப்படையில் பிரிவினைகள், இனத்தின் அடிப்படையில் பிரிவினைகள், மொழியின் அடிப்படையில் பிரிவினைகள், எல்லா பிரிவினைகளை தூண்டி 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 விடுகிறார்கள். அப்ப இது இயேசுவின் சிலுவை இந்தியாவுக்கு தேவை என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்தியா தேசம் பயங்கர ஒரு பகை விதை தான், சீட் ஆஃப் ஹேட்ரட். அரசியல் பேச்செல்லாம் என்ன பேச்சு? அவ்வளவு வெறுப்பு பேச்சு, பிரிவினை பேச்சு. ஆனா இயேசு சிலுவையில் மரித்ததே இந்த பகை எல்லாத்தையும் சேர்த்து கொன்று எல்லாரையும் ஒப்புரவாக்க. ஹல்லேலூயா. எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்க, தேவனோடு ஒன்றாக்க, மனிதனோடு ஒன்றாக்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த கர்த்தருடைய பந்தி. இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது இயேசுவின் சரீரத்தை நினைவு கூறுகிறோம், இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். இந்த சரீரம் இரத்தமும் சிலுவையில் அடிக்கப்பட்டது தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாக்குறதுக்காக. ஆமென். அதனால தான் அந்த பந்தி ஆராதனையில் நம்மெல்லாம் கை வைத்து அறிக்கை பண்ணுவோம், நான் தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவா இருக்கிறேன். அது அதனுடைய ஒரு முக்கிய பாயிண்ட் ஆக்கும்.
இயேசு சிலுவையில் பகையை கொன்றார். அல்லேலூயா. சரி, ஆறாவதாக 7வது பாயிண்டோட நிற்கும். ஆறாவதாக எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவமானத்தை சகித்து வலது பாரிசத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொடுத்த இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. அப்ப இயேசு சிலுவையில் இன்னொரு காரியம் செஞ்சார். அவமானத்தை சகித்தார். அவமானத்தை சகித்தார். எப்படி நம்ம பாவத்தை எல்லாம் சுமந்தார், அதே மாதிரி அவமானத்தை என்ன செய்திருக்கிறார், சகித்து தான் அவர் அந்த சிலுவையிலே மரித்திருக்கிறார். ஆனால் அவர் அந்த அவமானத்தை எப்படி சகித்தாராம்? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அல்லேலூயா. என்ன சந்தோஷம்? அடுத்த வசனத்தில் படிக்கிறோம். வலது பாரிசத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த சிலுவையில் அவர் ஏறினதுனால, சிலுவையில் இவ்வளவு அவமானம் அவர் சகித்து, அதன் மூலம் அடுத்தது அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன செய்கிறாரு? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அது அவருக்கு கண்ணு முன்னால நிக்குது. அதனால அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை என்ன பண்ணாரு? எண்ணாமல், மனசுல வைக்காமல். ஏன்னா சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பரிகசிச்சாங்க. கண்டவெல்லாம் பரிகசிச்சான். பெரியவன் முதல் சின்னவன் வரைக்கும் பரிகசிச்சான். மதவாதிகள் முதல் அரசியல்வாதிகள் வர பரிகசிச்சான். யூதர்கள் முதல் அந்நியர் வர பரிகசிச்சான். வழிப்போக்கன் எல்லாம் பரிகசிச்சான். சவால் விட்டான், இறங்கி வா இறங்கி வா பார்க்கலான்னு சொல்லி. அப்பெல்லாம் இவர் அவமானத்தை தன்னுடைய சிந்தனையில எண்ணி இருந்தா கோபம் வந்துடும்ல. எண்ணி இருந்தா இதை ஒன்று நிரூபிச்சு காட்டுவோம்னு நினைச்சிருந்தாருன்னா கீழே இறங்கிடுவார்ல சிலுவையிலேருந்து. என்ன எண்ணவே இல்லை. நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ, நான் ஒரு பெரிய மிஷனை இங்க நிறைவேற்றி கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியத்தை இங்க செஞ்சுட்டு இருக்கேன். நீ என்ன பரியாசம் பண்றல்ல, உனக்கும் ஆத்தும ரட்சிப்புக்கு தான் நான் இங்க ஒரு பெரிய ஊழியத்தை இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். உனக்கு ஒன்றும் தெரியாது, அறியாமையினால் இப்படி பேசி கொண்டிருக்கிறாய். அதனாலதான் அவர் வாய் திறந்து சொல்லும் பொழுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார். என்ன இப்படி பேசுறானே, இவனுக்கும் ஆத்தும ரட்சிப்புக்கு தானே நான் இங்க இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அவனுக்கு அது தெரியவே இல்லை. இல்லைன்னா என்ன நினைச்சிருப்பாரு? மாம்சத்துல நினைச்சாருன்னா, ஆண்டவரே நீர் சொன்னீர் சிலுவையை சகிக்கிறேன், இவனெல்லாம் நீர் பார்த்துக்கிடும், அப்படித்தானே சொல்லியிருப்பார். நீர் சொன்னபடி நான் என்ன செய்யறேன்? சிலுவை சகிக்கிறேன், ஆனா நீர் இவனை பார்த்துக்கிடும். அப்படி ஒன்றும் கிடையாது. பிதாவே நானும் இவனை தண்டிக்க போறதில்லை, நீங்களும் தண்டிக்க கூடாது, மன்னித்து விடும். பிதாவே இவர்களுக்கு மன்னித்து விடும். என்ன பெரிய உள்ளம். அல்லேலூயா. அவமானத்தை 100க்கு 100 சகித்தார். இன்றைக்கு யார் அவமானத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய போராட்டங்கள்ல ஒண்ணுக்கு பேரு அவமானம், பரியாசம், கெட்ட பேரு, அவப்பெயர், இல்லையா? இல்லாத பொல்லாத சொல்றது, பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரி செய்யறாங்க. அப்பெல்லாம் உடனே வெகுண்டு எழுந்து சண்டைக்கு போயிடாதீங்க. ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்லுவேன்னு போகாதீங்க. சில வேளை அதுவும் எடுபடாது. பேசாம கர்த்தர் காட்டுகிற வழியில் நடவுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் யார்ட்டையா சொல்ல சொன்னார்னா சொல்லு, இல்லைன்னா பேசாம அந்த அவமானத்தை சகித்து கொண்டிருங்க. கர்த்தர் அதனால் உன்னை வலது பாரிசத்தில் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த பரியாசம்லாம் இவங்க பண்ணதுனால இயேசுவுக்கு ஏதாவது கெட்டு போச்சா? இயேசுவுக்கு ஏதாவது குறைஞ்சு போச்சா? ஒன்றும் இல்லை. அவர் சிலுவையும் வெற்றியா நிறைவேற்றி முடிச்சார். வலது பாரிசத்தின் சிங்காசனத்தில் போய் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அதனால சில அவமானங்கள், பரியாசங்கள் வரும் பொழுது உலகத்தார் செயல்படுவது போல நீங்க செயல்படாதிருங்க. என்ன செய்வாங்க? அவன் என்ன இந்த மாதிரி கெட்ட பேர் சொல்றான், நானும் அவனை 2 கெட்ட பேர் சொல்லுவேன். அவன் என்னட்ட இல்லாத சொல்ல, நானும் அவன்கிட்ட இல்லாத சொல்லுவேன். கவுண்டர் அட்டாக். அது உலகத்தானுடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன பண்ணுவார்கள்? அழுதுகிட்டே போய் ஊரெல்லாம் நியாயம் சொல்ல போவார்கள். இந்த உண்மையை சொல்லி நியாயம் சொல்ல போற இடத்துல 4 பேர் இன்னும் தவறா புரிஞ்சுக்கிட்டு அவன் அடுத்தது வேற குழப்பத்தை உண்டாக்குவான். இது பெருசாகி கொண்டே போகும்.
ஏன் இது நடக்கிறது? கர்த்தர் உனக்கு அவமானத்தை சகிப்பதற்கு தந்திருந்தால் நீ சகிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு விளக்கம் சொல்ல ஆண்டவர் நடத்தும் பொழுதுதான் சொல்லணுமே தவிர கண்ட இடமெல்லாம் விளக்கம் சொன்னா அந்த விளக்கமே உனக்கு எதிர்ப்பா மாறும். அப்படியும் வரும் சில சமயத்துல. அவமானங்கள், பரியாசங்கள், உண்மையிலே தப்பு செய்ததனால் உண்டான அவமானங்களும் சிலருக்கு உண்டு. அப்படி இருந்தாலும் நீ கர்த்தரை நோக்கி பார், உனக்கும் ஒரு வாழ்வு தருவார். அல்லேலூயா. நீ செய்த தப்பு தான், தப்புனால தான் உன்னை இப்படிலாம் பேசுறாங்க. உனக்கு வெளியே தலை காட்ட முடியல, ஒரு கல்யாணத்து போக முடியல, வீட்டுக்கு வெளியே போக முடியல. உண்மைதான். அடங்கி இரு மகளே, அடங்கி இரு மகனே. கொஞ்ச நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் நீ விழுவாய் என்றால் கர்த்தர் அதிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். அல்லேலூயா. உன்னுடைய முகத்துக்கும் அவர் ரட்சிப்பாக இருப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். ஊரெல்லாம் கூடி இப்படி பேசுறான், அதனால நீ ஒன்றும் அழிஞ்சு போக மாட்ட. பயப்படாத. ஊரே கூடினாலும் இயேசுவின் பட்சத்தில் நின்றால் நீ நிற்பாய், நீ விழுந்து போக மாட்டாய். ஊராங்கையில விட்டு வேடிக்கை பார்க்கறதல்ல இயேசு கிறிஸ்து. தன்னை அண்டி வந்த பிள்ளைகளுக்காய் எழுந்து நிமிர்ந்து நின்று யுத்தம் பண்ணுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவ பாவின்னு அவருக்கு தெரியும். விபச்சாரத்துல கையுமையுமா பிடிக்கப்பட்டவ அவருக்கு நல்லா தெரியும். அவள் அந்த இடத்துல அவ்வளவு தூரம் வந்து குற்றம் சாட்டுறான்னு. என்ன சொல்லுகிறீர்? இப்போ என்ன சொல்லுகிறீர்? எங்க நியாயப்பிரமாணம் சொல்லுது இவளை கல்லெறிந்து கொல்லணும்னு. போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? வாயை திறக்கல்ல. அவர் வாயை திறக்காம இருந்ததே அவளுக்கு ஒரு பெரிய பாதுகாவல். பாவத்துக்கு பாதுகாவல் அல்ல, அந்த பாவத்தால் பாதிக்கப்பட்ட பாவியை காப்பாற்றணுமே என்கிற பாரத்தோடு கூடின ஒரு பாதுகாவல். அல்லேலூயா. கடைசியில உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன். அவ்வளவுதான். அந்த வார்த்தை அவளை பாதுகாத்து, அவளை உயிரை பாதுகாத்து ஓடிட்டான். அப்ப அத்தனை பேரும் இப்படிப்பட்ட பாவம் செய்ய வேண்டாம், கல்லை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவர் கேட்ட உடனே ஓடிட்டாங்க. இப்போ ஆண்டவர் பார்க்கிற அந்த ஸ்திரீ மட்டும் தன் முன் நிற்கிறா. இவர் நினைச்சா கல்லெறியலாம், இவர் நினைச்சா கல்லெறியலாம். இவர் ஒருவர் தான் நீதிமான். சொன்னார், நானும் உன்னை பாவியா தீக்கலம்மா, நீ என்ன பண்ணு, இனி பாவம் செய்யாதே. பாத்தீங்களா? இதுதான் இயேசுவின் அன்பு. மகளே, மகனே, இதுவரைக்கும் நீ செய்தது எதுவா இருக்கட்டும், அதனால தான் இப்ப அங்க எங்கேயும் கெட்ட பேர் உனக்கு. சரி, இப்ப இயேசு பாதத்தில் விழு. அவர் உன்னை கல்லறிய மாட்டார். அவர்களுடைய கல்லறிகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை மறுபடியும் நல்ல பாத்திரமாய் அவர் வனைந்து எடுப்பார். அல்லேலூயா. அதுக்குத்தான் அவர் அந்த அவமானத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார், அவமானத்தை சகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிமித்தம் அவமானம், பரியாசம். சுவிசேஷத்தை சொல்ல போற இடத்துல என்ன கேள்வி கேட்கிறான், நற்செய்தி ஊழியத்துக்கு போற இடத்துல கண்டபடி பேசுறான், கேவலமா பேசுறான். அந்த அவமானத்தை நீ சகித்துக்கொள். உடனே நீங்க ஸ்பீடாகி எதுவும் பேசிடாதீங்க, அப்புறம் நீங்க சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனமே இல்லாம போயிடும். நீங்க அமைதியா சகித்துக்கொள்ளுங்க. ஏன்னா அவன் தூண்டுற மாதிரி தான் பேசுவான், நம்மளுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி தான் பேசுவான். இவன் இவனை விட நான் என்ன குறைஞ்சவனா, நான் இவன் ரட்சிக்கப்படணும்னு இவனை தேடி வந்தா இவன் எப்படிலாம் பேசுறானா சொல்லி நம்மளும் கோவப்பட்டு பேசுனா அங்கே சண்டை தான் வரும். அதுக்கெல்லாம் நம்ம போனது சமாதானத்தின் சுவிசேஷத்தை கொண்டாக்க நம்ம போயிருக்கோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், அந்த மாதிரி இடத்துல அவமானத்தை சகித்து கொள்ளுங்கள். நமக்கு கர்த்தருடைய வலது வாரிசம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவர் போயிருக்கிற வலது பாரிசத்தில் நமக்கும் பங்கு தாரங்கிறாரு. அல்லேலூயா. அதனால அவர் எப்படி வலது பாரிசத்தின் சந்தோஷத்தை நினைத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தாரோ, அதே போல தேவ பிள்ளையே, ஊழியத்தின் பாதையில் நீ சுவிசேஷ அறிவிக்க போற இடத்தில் அல்லது நன்மை செய்ய போற இடத்துல அதுக்குமே பரியாசம் பண்றான். ஒரு சோத்து பொட்டலத்தை கொண்டு பசித்தோரை போசின்னு கொடுத்தா அவங்க சிலர் கேட்கிற கேள்வியை பார்த்தா அதுக்கு மிச்சமா இருக்கு.
சோறை கொடுத்தா டேய் காசு கொண்டு வந்தியான்னு கேட்குறேன். சோறையும் கொடுத்து கூட என்ன கொடுக்கணுமா? அமைதியாக கேட்டுட்டா பரவாயில்ல. ஐயா காசு இருந்தால் தந்துட்டு போங்க ஐயா, அது தப்பு இல்லை. அது கேட்குற முறையே வேற. எப்படிப்பட்ட உலகமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவமானத்தை நாம் சகிக்கும் பொழுது கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. இங்கே கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி மேலான நிலையை அடைய செய்த இயேசுவின் சிலுவை. அல்லேலூயா. கீழ்ப்படிதலின் சின்னம் சிலுவை. அவர் இயேசு பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தது தான் இந்த சிலுவை வெளிப்படுத்துது. பிதாவின் சித்தம், நமது காரியமாய் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அதான் பிதாவின் உள்ளத்தின் ஏக்கம். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இது இயேசுவின் அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். அப்படித்தான் இயேசு பூமிக்கு வந்தார். அப்படித்தான் இயேசு பிதாவின் சித்தப்படி முழு மனிதனின் ரட்சிப்புக்காக சிலுவையில் ஏறினார். அந்த சிலுவையில் அவர் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், இயேசுவின் கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. ரோமர்ல பவுல் அதை எழுதுறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடாதேன்னு சொல்லதுக்கு கீழ்ப்படியாம பழத்தை சாப்பிட்டதுனால எல்லா மனுஷனையும் பாவத்துக்குள்ள கொண்டு போயிடுச்சு. ஆனால் இயேசு என்ற 2ஆம் ஆதாமுடைய கீழ்ப்படிதல், சிலுவையிலே கீழ்ப்படிந்து அவர் சிலுவையை சகித்ததுனால எல்லாருக்கும் அது ரட்சிப்பா மாறிடுச்சு. அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அவ்வளவு பெரிய கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தி சிலுவையில் நம்ம எல்லாருக்காக மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். ஆமென். இதுபோல நமக்கும் சில கீழ்ப்படிதல்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளே, பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். மனைவிகளே, உங்கள் கணவர்களுக்கு, புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். பைபிள் சொல்லுது கீழ்ப்படியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதியோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், பைபிள் சொல்லுகிறது. கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல்னா ரொம்ப ஆசீர்வாதங்கள் உண்டு. சில சமயம் கீழ்ப்படிதல்னால பிரச்சனையும் உண்டு. யோசேப்பு அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு சகோதரங்களை விசாரிக்க போனார். போனவர் திரும்பியே வரல வீட்டுக்கு. அப்போ கீழ்ப்படிதல்னால நல்லதா கெட்டதா யோசேப்புக்கு? வாய் திறக்க மாட்டிய ஞானிகள் நீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, யோசேப்பு அப்பா கீழ்ப்படிஞ்சு தானே அவங்களெல்லாம் பார்க்க போனா. ஆனா அவனுக்கு நடந்த துன்பங்கள் பயங்கர துன்பங்கள், துன்பத்தின் மேல துன்பம். அப்படியே போய் கடைசியில் 30வது வயசுல அந்நிய நாடு எகிப்திலே பார்வோனுக்கு ரைட் ஹேண்டாக அவன் பிரதம மந்திரியா மாறிட்டான். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அப்பாவுக்கு கீழ்ப்படிந்தது நல்லதா கெட்டதா? இதான் விஷயம். கீழ்ப்படிதல் என்றைக்குமே ஆசீர்வாதம் தான். ஆனா யோசேப்பு மாதிரி சிலருக்கு இடைப்பட்ட கொஞ்ச காலம் அது போராட்டமா இருக்கலாம். கீழ்ப்படிஞ்சதுனால தானே இப்படி குழியில தூக்கி போட்டானுங்க. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தானே விலை பேசி விட்டானுங்க. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தானே போத்திபார் வீட்டில் போண்டியதாச்சு. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தானே வீண் பழி சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போண்டியதாச்சு. அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால தானே ஜெயில இருந்து ஆண்டவர் நேரா சிங்காசனத்துல கொண்டு வச்சாரு. அல்லேலூயா. அப்போ இதுதான் சிலருக்கு கீழ்ப்படிந்த உடனே கஷ்டமா இருக்கும். நான் இந்த படிப்பு படிக்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா அம்மா இந்த படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லை பிடிக்கவே இல்லைன்னு அடம் பிடிக்காத, சொல்லிப்பாரு. அதுக்கு மேல அப்பா அம்மா சொன்னாங்கன்னா கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படிதல் பின்னால உனக்கு யோசேப்பை போல பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நான் அப்படி யோசித்தேன் இப்படி யோசித்தேன், எங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை தான் எனக்கு ஒழுங்கு பண்றாங்க. உன் கருத்துக்களை சொல்லு, அப்பா அம்மாட்ட தப்பு கிடையாது. ஆனா அப்பா அம்மா சொல்றதுக்கு நீ கீழ்ப்படி. அதுக்கு மிஞ்சி போகாத, மிஞ்சி பேசாத, மிஞ்சி நிக்காத. அது உனக்கு அழகல்ல. நீ கீழ்ப்படிஞ்சா
ஒருவேளை உனக்கு கொஞ்சம் கஷ்டமும் இஷ்டக்குறைவும் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு பிறகு அதன் நல்ல கனிகளை நிருசிப்பாய். அல்லேலூயா. இதான் எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. சில மனைவிமார், இந்த ஆளு சொல்லுக்கு கீழ்ப்படிய சொல்றீங்களா பாஸ்டர், இந்த ஆளே ஒரே குடி, இந்த ஆளே அப்படி, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிய சொல்றீங்களா பாஸ்டர் அப்படி கேட்டா என்கிட்ட பதிலே கிடையாது. வசனம்தான் பதில். யாரா இருந்தாலும் கீழ்ப்படிங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷன்மாருக்கும் விசுவாசிகளாகிய மனைவியே கீழ்ப்படி என்று பேதுரு கரெக்டா எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு மேல என்ன போதகம் நான் சொல்ல முடியும்? ஆளு பார்த்து கீழ்ப்படிங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அப்படி பைபிள் சொல்லுதா எங்கேயாவது? சகோதரிகள் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு, ஆண்டவரே கீழ்ப்படுகிறேன், இதுக்கு மேல உள்ளதை நீங்க பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லுங்க. யோசேப்பை போல உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்ம வசனத்தை நம்பினா, இயேசுவை நம்பினா ஒரு நாள் கைவிட மாட்டார். முதல்ல ட்ராக் மாறி போனாலும் அடுத்தது அழகாக ஆண்டவர் நல்ல ட்ராக்ல கொண்டு வந்துருவார். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையை மாறி. கீழ்ப்படிய பயப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட பாரத்தை போட்டுட்டு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அப்பொழுது கர்த்தர் கண்டிப்பாக பிந்தின நாட்களில் நன்மை உண்டாக செய்வார். உண்மையா எத்தனை சகோதரிகள் விசுவாசிக்கிறீங்க? பாக்கியவாட்டிகள். அல்லேலூயா. அப்படியே செய்யுங்க. வசனத்துக்கு நடுங்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? நோக்கி பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். சோ சிலுவை நமக்கு ஆண்டவர் இயேசு அவ்வளவு 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சதுனால இன்னைக்கு நமக்கெல்லாம் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அவருக்கு பெரிய மேன்மை அந்த கீழ்ப்படிதல். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்தா தெரியும். எல்லா நாமமும், எல்லா வாயும், எல்லா நாவும் அவரை அறிக்கை பண்ண, எல்லா முழங்கால்களும் முடங்கக்கூடிய உயர்ந்த நாமத்தை கொடுத்தார். ஆமென். அந்த கீழ்ப்படிதலுக்கு வந்த ஆசீர்வாதம். கீழ்ப்படிதனால் அவருக்கு ஆசீர்வாதம், கீழ்ப்படிதனால் நமக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாமும் அந்த கீழ்ப்படிதலை பின்பற்றினால் இன்னும் நமக்கு ஆசீர்வாதம். ஆகவே கண்களை மூடி இந்த 7 வார்த்தைகளை ஒன்று நான் நினைப்பூட்டும் பொழுது, சிலுவையில் நடந்த அழகான கிரியைகள் முழுமையும் நம் வாழ்விலும் கிரியை செய்ய ஒரு விசை இருதயம் திறந்து இடம் கொடுத்து அப்படியே ஜெபத்தோடு கர்த்தருடைய பந்திக்குள்ள போவோம். நான் ஜெபித்து சொன்ன பிறகு மற்றவங்க எழும்பி போகணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நேரம் போய்விட்டதுனால ஷார்ட்டான ஜெப நேரம் தான். ஆனால் எல்லாரும் நல்ல ஷார்ப்பாக ஜெபம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. பாவத்தை சுமந்து தீர்த்த என் இயேசுவின் சிலுவை. ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என் பாவத்தை சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம், அந்த மன்னிப்பை எனக்கு தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. சின்ன பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, வாய் திறந்து சொல்லுங்க. முதியோரே, நீங்களும் வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசுவின் சிலுவை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த இயேசுவின் சிலுவை. ஹல்லேலூயா. என் சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசுவின் சிலுவை. இனி என் தலையில் சாபம் இல்லை, என் தலையில் சாபம் இல்லை. நான் தெரியாமல் அப்படியெல்லாம் நினச்சிட்டு கிடந்தேன். ஐயோ, அது தப்பு, அது அவிசுவாசம், அது வசனத்தை அறியாததுனால நான் நினச்ச நினைவு. என் தலையில் சாபம் இல்லை, என் தலையில் சாபம் இல்லை. சொல்லுங்க, 4 தடவை சொல்லுங்க அந்த வார்த்தையை. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டேன், என் தலையில் சாபம் இல்லை, என் குடும்பத்தில் சாபம் நிற்காது, என் வீட்டு மேலே சாபம் நிற்காது, என் கையின் பிரயாசத்தின் மேலே சாபம் நிற்கவே முடியாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை ஒழித்த இயேசுவின் சிலுவை, இயேசுவின் சிலுவை. ஓ, நியாயப்பிரமாணத்தை எனக்கு நேராக காட்டினார்னா நான் நிற்கவே முடியாது. ஆனால் எனக்கு கிருபையின் பிரமாணத்தை தந்தார், ஆவியின் பிரமாணத்தை என் உள்ளத்தில் தந்தார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். உங்களுக்கு சில வார்த்தைகளுடைய அர்த்தம் சரியா புரியாட்டா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சொல்லி வார்த்தையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நானும் அடுத்த ஆள் மேலே நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு போக மாட்டேன், அவங்க மேலே நானும் கிருபையாக இருப்பேன். எனக்கு எதிராக, எனக்கு விரோதமாக எதை செய்கிறாங்களோ அந்த ஆளுகள் மேலேயும் நான் சாஃப்டாக டீல் பண்ணுவேன், நான் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள்?
ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிகாரங்களை தோற்கடித்து வெற்றி சிறந்த இயேசுவின் சிலுவை. எல்லா அதிகாரிகள் மேல் அவர் வெற்றி சிறந்தார். உலகத்தின் மனித அதிகாரங்களாக இருக்கலாம், கண் காணா பிசாசின் அதிகாரங்களாக இருக்கலாம், எல்லா அதிகாரங்களுக்கு மேலே இயேசு இருக்கிறார். பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அவர் அதிபதியாக இருக்கிறார். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. எல்லா வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் நடுங்கும் நாமத்தை உடையவர். எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும் நாமத்தை உடையவர். எல்லா முழங்காலும் முடங்கும் நாமத்தை உடையவர். அவர்தான் சிலுவையில் வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். எனக்கு பிசாசு மேல பயம் இல்லை. பிசாசு என்ன தொட முடியாது. பிசாசுக்கு நானும் இடம் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பகையை கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கின இயேசுவின் சிலுவை. ஆமேன். என் உள்ளத்தில் இனி பகையே கிடையாது. அந்த பகையை சிலுவையில் அவர் கொன்னுட்டார். சிலுவையினால் அவர் கொன்னுட்டார். எனக்குள்ள எப்போ சிலுவை வந்துச்சோ அன்னையிலேருந்து நீ பகை கிடையாது, பகை கிடையாது. எனக்குள் இயேசுவின் சிலுவை நிற்கணும்னா பகை அங்கே நிற்க முடியாது. நீ பகையை நிலைநாட்டினா சிலுவை வெளியே போயிடும், இயேசு வெளியே போயிடுவார். பகையை நிலைநாட்டாதுங்க. சில விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. எத்தனை வருஷமாக பகையை உள்ள வச்சுக்கிட்டு இருக்க, அதனால சிலுவையும் சிலுவையின் மேன்மையும் உன்னை விட்டு வெளியே போயிட்டு. இன்றைக்காவது சகோதரா சகோதரி உணர்ந்து வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆளை பகைச்சதுனால எனக்கு என்ன லாபம்? நீர் என் எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டீர், அந்த ஆளை நான் மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. அந்த நபர் பேசின வார்த்தைகளை மன்னிச்சிடுறேன் ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லி ஒரு கட்டுகள் அறுக்கப்படணுமே, சிலுவையின் ஜெயம் நமக்கு சொந்தமாகணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பகையை சிலுவையினால் கொன்றார். ஆமென். அவமானத்தை சகித்து மேன்மை அடைந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை அந்த சிலுவை பாதை உங்களுக்கு இருக்கிறதா? உங்களுக்கு இருக்கிறதா? அவமானத்தை சகித்தால் உனக்கு வலது வாரிசத்தின் சந்தோஷம் காத்திருக்கிறது, காத்திருக்கிறது. வலது வாரிச சிங்காசனத்தின் மகிமை காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தின இயேசுவின் சிலுவை, இயேசுவின் சிலுவை. பெற்றோருக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருக்குதா? பிள்ளைகளே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எனக்கு நீங்க தந்த பெற்றோருக்கு 100க்கு 100 நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன். அந்த ஒப்பு கொடுத்தல இயேசு கனம் பண்ணுவார். அப்படியே நீ கீழ்ப்படி, அது உனக்கு வருங்காலத்தில் பெரிய ஆசீர்வாதமா மாறும். ஹல்லேலூயா. மனைவிகளே, ஆண்டவரே உங்க வசனத்தின்படி என் புருஷனுக்கு நான் கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன். புருஷனை எதிர்த்து பேச மாட்டேன், சண்டை போட மாட்டேன். அவர் சொல்றதை இல்லை நான் இப்படித்தான் செய்வேன், மாற்றி செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவரையும் உண்டாக்குனவர் நீர் தான். அவருடைய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீர் அவரையும் கண்ட்ரோல் பண்ணி நடத்த வல்லவர். அதனால தைரியமா உங்க கையில கொடுத்து நான் கீழ்ப்படிய போகிறேன், கீழ்ப்படிய போகிறேன், கீழ்ப்படிய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க, வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவோம் உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவோம் உன் சொந்தமாய் வந்து சேரும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் உனக்காய் நடக்கும். உண்மையாய் விசுவாசித்து அர்ப்பணித்து அறிக்கை செய்து ஜெபித்த பிள்ளைகளை, உங்களுக்காக தூதர் சேனை இறங்கும், பரலோகத்தின் யுத்தம் நடக்கும்.
சிலுவையின் வெற்றி ஒவ்வொன்றும், இந்த 7 வெற்றிகளும் உனக்கு சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும். மறுபடி சொல்லுவோம், சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய். எல்லாரும் 2-3 தடவை அறிக்கை பண்ணுங்க. சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். 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 சிலுவையின் அம்மை நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லா கட்டுகள் உடைகிறது. ஏமாற்றி கொண்டிருந்த பிசாசின் கிரியைகள் இன்றைக்கு அழிகிறது. அவிசுவாசத்தை ஊட்டி ஊட்டி கட்டி போட்டிருந்த பிசாசின் கட்டுகள் உடைகிறது. பயத்தின் கட்டுகள் உடைகிறது. கலக்கங்கள் மாறுகிறது. விடுதலை வருகிறது. விசுவாசத்தினால் ஜெயம் வருகிறது. சிலுவையின் வெற்றி யாவும் உன் வாழ்வில் இறங்குகிறது. உன் வாழ்வில் மறுபடியும் கிரியை செய்ய போகிறது. உலப கபரப சந்துர பௌதல ரிபலப ஷிலபலபலபலப கபௌரியந்தலா. ஓ glory 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 glory. இயேசுவின் சிலுவையின் வல்லமை, இயேசுவின் சிலுவையின் வெற்றி ஒவ்வொன்றும் என் வாழ்விலே, ஒவ்வொருவர் வாழ்விலே இப்பொழுது கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். கிரியை செய்ய ஆரம்பிக்கட்டும். எதில் தகுதி இருந்தும் இழந்து கிடக்கிறோமோ அந்த நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி போகட்டும், மாறி போகட்டும், மாறி போகட்டும். விசுவாசம் எழும்பட்டும், தைரியம் எழும்பட்டும். சுதந்திரிக்கும் அந்த ஆவி எங்களுக்கு வரட்டும். ஆமீன் ஆமீன் ஆமீன். சுதந்திரிக்கும் ஆவியினால் எங்களை நிரப்போம். சுதந்திரிக்கும் ஆவியினால் நிரப்போம். அடிக்கடி விட்டு விட்டு கொடுக்கிற ஆவி அது அல்ல. சுதந்திரிக்கும் ஆவியினால் எங்களை நிரப்போம். இழந்து போகும் ஆவி அல்ல. சுதந்திரிக்கும் ஆவியினால் எங்களை நிரப்போம். விசுவாச ஆவியினால் எங்களை நிரப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு இரட்சகரும் ஆண்டவருமாக உலகத்தில் மனித ரூபத்தில் தந்து சிலுவையில் ஏறும்படி செய்து எங்களுக்காக சகலத்திலும் ஜெயமெடுக்க உதவி செய்தீர். 7 வசனங்களை வாசித்து தியானித்தோம். இந்த 7 விஷயத்திலும் எங்களுக்கு வருகின்ற ஜெயங்களை நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும். வாழ்க்கைகளில் அது வெளிப்படட்டும். அந்த சந்தோஷம் எங்களுக்கு உண்டாகட்டும். அந்த ஜெயம் உண்டாகட்டும். எந்த விஷயத்தில் அவிசுவாசத்தை போட்டு போட்டு சந்தேகத்தை போட்டு போட்டு நாங்களே எங்களை குற்றவாளிகளாக ஆக்கி ஆக்கி இப்படி பிசாசு தந்திரம் செய்து கொண்டிருந்தானோ அந்த தந்திர கட்டுகளை நீர் உடைத்து போட்டீர் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கும்படி, தூசியை உதறிவிட்டு எழும்பும்படி, வல்லமையின் வஸ்திரங்களை தரித்து கொள்ளும்படி கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தாரும். தொடர்ந்து கர்த்தருடைய பந்தி ஆராதனை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.